சந்திரபாபு நாயுடு பனைக்கல் குடிக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தமிழுக்கு மதுவென்று பேர், அந்த மது எங்கள் உரிமைக்கு செம்மேற்கு பயிர் என்று புரட்சி பாவலன் பாரதிதாசன் அவர்கள் பாடியுள்ளார். அதாவது கல் உணவில் ஒரு பகுதி, கல் நமது தேசிய பானம் என்று நமது அறிவு மூதாட்டி ஔவை அவர்கள் பல சான்று சங்க இலக்கியங்களில் பாடியுள்ளார். நிறைய சான்றுகள்லாம் இருக்குது. ஆமாம், அதாவது கல் உணவில் ஒரு பகுதி. நமது நாட்டில் இருக்கக்கூடிய புரட்சியாளர் ஒருவர் பனைமரம் ஏறி கல் இறக்குனாரு. அது இங்கே துச்சமாக நினச்சாங்க. இங்கே இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள்னு சொல்லக்கூடிய சும்மா தெண்டமாக கல்லூரி நானும் போகிறேன்ட்டு போயிட்டு ஏதோ அரைக்குறையாக படிச்சுவிட்டு வேலை கிடைக்கலன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் வந்து இங்கே நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் இருக்கிறீங்க இல்லைங்களா. ஒரிசாங்கிற பாரு, ஆந்திராவில் ஐயா மாண்புமிகு சந்திரபாபு நாயுடு ஐயா கல் குடிச்சிருக்கிறாரு. அதை கொஞ்சம் பாருங்கள். அதாவது நம்ம கேரளாவில் கல் வந்து அரசை எடுத்து நடத்துகிறாங்க. ஆமாம், நம்ம நாட்கொரியாங்கிற ஒரு நாடு இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே பனை பொருளாதாரம் தான் மிகப்பெரிய ஒரு அந்த நாட்டை வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைய செய்ததே அந்த பனை பொருளாதாரம் தான், சந்தை பொருளாதாரம். ஆமாம், பனை மிக மிக ஒரு உயர்ந்த பொருளாதாரம். அதுதான் நம்ம தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொன்னார். பிரபாரா, உன் நாட்டில் தான் எதுவுமே இல்லையே, எதை வச்சு நீ தனி நாடு கேட்குற, எனது நாட்டில் இருக்கக்கூடிய பனையும் இறாலும் போதும் அப்படின்னு சொன்னார். நாட்கொரியாவில் அந்த பனை மரத்தினுடைய ஆயுசு 300 ஆண்டு காலம். ஆமாம், மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம். பணங்களில் வந்து நம்ம உணவில் ஒரு பகுதி. ஆமாம், அது கேளிக்கை பேசாத, கிண்டல் அடிக்காத இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் உணர வேண்டும். ஆமாம், இந்த அந்நிய பானங்கள், இந்த டாஸ்மார்க்கெலாம் இழுத்து மூடணும். ஆமாம், இது என்னைக்கு வந்து இங்கே வந்தது, அதுலேருந்து நாட்டை குட்டிச்சவறு பண்ணிவிட்டாங்க. இந்த டாஸ்மார்க்கு பூராமே இழுத்து மூடினா மட்டும்தான் இந்த தேசம் கட்டாயம் வல்லரசாகும்.